ஓம் ஸ்ரீலலிதா மகாதிரிபுரசுந்தர்யை நமக. 379வது நாமா 83வது ஸ்லோகத்தில் அடங்கியுள்ளது. இந்த 83வது ஸ்லோகத்தில் 4 நாமாக்கள் இருக்கின்றது, நம்ம பார்க்கலாம். ஓட்யான பீட நிலையா பிந்து மண்டலவாசினி ரஹோயாக க்ரமாராத்யா ரகஸ்தர்ப்பணதர்ப்பிதா. ஓட்யான பீட நிலையா 379வது நாமா. ஓட்யானம் என்ற பீடத்தின்ல இனிமையாக வீற்றிருப்பவள், வசிப்பவள். ஓட்யான பீடம்ங்கிறது காஞ்சி ஸ்தலம். ஒவ்வொன்று 51 பீடங்கள் அம்பாளுக்கு. இதில் ஓட்யான பீடம்ங்கிறது காஞ்சி ஸ்தலம். ஜாலந்தரா, ஓட்யானா அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கிற க்ஷேத்திரங்களோட பெயர்களாக இருக்குது. நம்ம உடம்புலேயும் அது அதில் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள சில சக்கரங்களுக்கு, யோக சக்கரங்களுக்கும் அது விளக்கமாக இருக்குது. காமகிரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை பார்த்தோம்னா 4 க்ஷேத்திரங்கள் பார்க்கலாம். நம்ம இதுலேயே உடல்லையும் இருக்குது. அதில் இந்த காமகிரிங்கிற க்ஷேத்திரம் மூலாதாரத்திற்கு இருக்குது. பூர்ணகிரிங்கிறது அநாகத சக்கரம். ஜாலந்தரம் அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம். ஓட்யானம் அப்படிங்கிறது விசுக்தி சக்கரம். இதுக்கு இந்த 4 சக்கரங்களுக்கும் இதுவும் பெயர் உள்ளதாக இருக்குது. இப்போது நம்ம அகத்தில் நிறைய விளக்கம் இருக்கிற மாதிரி, பல மகிமைகள் இருக்கிற மாதிரி பல க்ஷேத்திரங்களையும் நம்ம இந்த ஆன்றோர்கள்லாம் சொல்லியிருக்கா. நம்ம இதை சொல்கிறோம்ல, இந்த 51 பீடங்கள். அப்போது இந்த எல்லா தத்துவங்களும் வெளியில் புறத்துலேயும் இருக்குது, அகத்துலேயும் நம்மளுக்கு அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது. இது எல்லாம் அந்த தத்துவங்கள்லாம் தியானம் பண்ணுறவா அதை ரொம்ப மகிமையாக எடுத்து போற்றின்னு இருப்பா. அப்போது என்னதுன்னா, அந்த க்ஷேத்திரங்கள் எதுக்காண்டி பயன்படுறதுன்னா, நல்ல ஆத்மா சாதகன் என்ன பண்ணுறான், அகம்புறம் அப்படின்னு நினைக்காம எல்லாமே அம்பிகையோட சாநித்தியத்தை அவன் உணர்வான். எந்த இடத்துலையும் அந்த சாநித்தியத்தையே உணர்ந்து வரும்போது அவன் அதில் முன்னேற்றம் அடைகின்றான் வாழ்வில். ஓட்யான பீட்ட நிலையா. இது புறத்தில் அமைந்துள்ள க்ஷேத்திரங்கள்லாம் நம்ம அகத்தில் உள்ள அமைந்திருக்கிறதுக்கும் எடுத்துக்காட்டாக சொல்கிறாப்புல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறா. அடுத்த நாமா பிந்து மண்டல வாசினி. பிந்து மண்டலத்தில் வசிப்பவள். நம்ம உடம்புல ஏற்கனவே பார்த்துருக்கோம், 6 சக்கரம். மேலே பிரம்மரந்திரம், அதை சகசிராரங்கிறது 7 சக்கரம். 7 பார்த்துருக்கோம். ஞான பூமின்னு சொல்லுவா இதை. இந்த சகசிராரங்கிறது தான் ஞான பூமின்னு சொல்லப்படும். இந்த ஞான பூமி உச்சந்தலை. சகசிராரங்கிறது அது பிரம்மரந்திரம், பிந்து மண்டலம் அப்படின்னு சொல்லப்படும். பிரம்மரந்திரம் என்று சொல்லப்படும், பிந்து மண்டலம்னு சொல்லப்படும். அப்போது நம்ம படிப்படியாக முன்னேறி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நிலையாக தாண்டி தாண்டி கீழ்நிலையிலேருந்து மேல்நிலைக்கு போகிறோம். நம்ம அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் ஒவ்வொரு சக்கரத்துலேருந்தும் மேலே கொண்டு 7வது சக்கரம் ஞான பூமி. அதுதான் உச்ச நிலை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உச்ச நிலைக்கு ஒருவன் போயிட்டான்னு சொல்கிற மாதிரி, யோகிகள் இந்த மாதிரி மூலாதாரத்திலேருந்து மேலே எழும்பி பிரம்மரந்திரம் சகசிராரத்துக்கு கொண்டு வர்றது உச்ச நிலையாக பார்க்கப்படுகின்றது. அங்கே பராசக்தி எப்படி இருக்கலாம், சிஸ்வரூபிணி அவள் அதனால அவளோட சாநித்தியம் பிந்து மண்டலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் காமேஸ்வரன் இருக்கார். காமேஸ்வரிக்கு அங்கே கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம்னா அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாளா அவள். பிந்து மண்டலத்தில் சிறப்பாக விற்று இருப்பாளா அவள். இதையும் எப்படி சொல்லலாம்னா, இந்த பரமஹம்சன் அவரை பார்த்தார்னா அவர் ஒரு உதாரணத்து மூலமாக இதை எடுத்து சொல்கிறார். இப்போ ஒருத்தனுக்கு பல வீடுகள் இருக்கலாம், 2-3 இடத்துல வீடு இருக்கும். ஆனால் அவன் அந்த வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வருவான். ஆனால் ஒரு வீட்டில் தான் அவன் என்ன பண்ண முடியும், நிலையாக வசிக்க முடியும் அவனால். அப்போது அந்த ஒரு வீட்டில் அவன் நிலையாக வசித்து வரும்போது அதே மாதிரி தான்
அன்னைக்கு பல இருப்பிடங்கள் இருந்தால் கூட அவளுடைய இருப்பிடம் எதுன்னா அகில அண்டங்களாய் இருப்பதற்கு இடையில அவளுடைய தெளிந்த சாநித்தியம் மிக சிறப்பாக இருப்பது பிந்து மண்டலத்தில் தான். அப்போ ஒரு இடம் அப்படிங்கும்போது அது பிந்து மண்டலம் அம்பாளுக்கு ரொம்ப மிகவும் விருப்பமான இடம், அதிக நாட்கள் வசிக்கக்கூடிய இடம். அவளுக்கு நம்ம சொல்கிற மாதிரி தான் அநேக வீடு இருந்தால் கூட ஒரு வீட்டில் தான் நம்ம நிரந்தரமாக வசிப்போம், அந்தந்த அப்பப்போ போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி. அம்பாளுக்கு மிக உகந்த வீடுன்னா பிந்து மண்டலமாக சொல்லப்படுறது. பிந்து மண்டல வாசினி. அடுத்த நாம ரகோயாக கிரமாராத்யா. ரகோயாகம். ரகோயாகம்னா என்ன? மனசுக்குள்ளேயே அம்பாளை அதை தியானம் பண்ணி உள்ளேயே எல்லா விதமான மானசீகமாக பூஜையெல்லாம் பண்ணி மேன்மையாக வழிபடுவது அதுதான் ரகோயாக. ரகோயாகம் அப்படிங்கிற முறையோட வழிபாடு. அந்த வழிபாட்டின் வாயிலாக போற்றப்படுபவள் அப்படிங்கிறார். இது அம்பாளுக்கு என்னன்னா பல பல வடிவங்கள் இருக்கு. புறத்துல நம்ம என்ன பண்றோம், அங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டு ஊரை கூட்டி நம்ம அங்க பூஜை பண்ண போறோம் இந்த பூஜை பண்ண போறோம்னு படாடோபமா பண்றது வழிபாடு செய்யறது ஒரு முறை. இன்னொன்று அமைதியாக நம்ம வீட்டுக்கு மட்டும் டெய்லி பூஜை பண்ணுறது ஒரு முறையாக இருக்க முடியும். இப்போ இந்த புறச்சின்னங்கள்லாம் ஏதுமே இல்லாமல் எந்த விதமான திரவியங்களோ எந்த இது இல்லாமல் ஒரு சாதகன் என்ன பண்ண முடியும், ஏகாந்தத்தில் தனிமையில் போய் அந்தர்முகமாக உள்ள அம்பாளை தியானம் பண்ணி அப்போ மானச பூஜை, இந்த மானச பூஜை அதை அந்த முறையில் அம்பாளை வழிபாடு பண்ணுறான். அப்போ அந்த வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடு. அம்பாளுக்கு அது மிகவும் உகந்த வழிபாடாக இருக்கின்றது. அவனை என்ன பண்ணுறான், அந்த பூஜை பண்ணுறவனை படிப்படியாக தன் வசமாக்கி பக்குவப்படுத்தி தன்னில் ஒடுங்கும்படி செய்கிறாளாம். அதுதான் அம்பாளோடு இஷ்டமாக இருக்கிறது. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, நீர் இருக்குது, அப்போது சூரிய வெப்பத்தினால அது என்ன பண்ணுறது, கடல்லேருந்து ஆவியாகி மேலே போகிறது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக வடிவெடுக்கிறது. எங்கே பனி பிரதேசத்தில் போய் இந்த மழை துளி விழுந்ததுன்னா அது பனியாக மாறிடும். ஹிமாச்சலம் போல் இடத்துல விழுந்ததுன்னா ஒரே பனியாக அங்கேயே உறைஞ்சி ரொம்ப காலம் அப்படியே இருக்கும், அடைபட்டு அங்கேயே உறைஞ்சிட்டு இருக்கும், தண்ணியாக வராது. அப்புறம் சில காலத்துக்கு கழிச்சுக்கப்புறம் வெயில் வரும்போது அது உருகி சிற்றோடையாக மாறி நதியில் கலக்கிறது. அப்போது பல வகையிலையும் நதி என்ன பண்ணுறது, பயன்படுறது. அது இறுதியில் எங்கே போய் அடையிறது, சமுத்திரத்தை போய் அடையிறது. இன்னும் ஒரு இதில் பார்த்தோம்னா வானத்துக்கு நீர் போகிறது, கடல்லேருந்து ஆவியாகி அது என்ன பண்ணுறது, சமுத்திரத்துக்கு மேலே போயிடணும்னு என்ன பண்ணுறது, மழையாக பொழிஞ்சு அது சமுத்திரத்திலேயே விழுறது. அப்போது இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது விளம்பரம் இருக்கா? இல்லை. ஏன்னா பனித்துளி அதுக்கு அப்படியே அடைபட்டு கடந்து அதுக்கப்புறம் அது உருகி சிற்றோடையாக மாறி நதியில் போய் சேர்ந்து நதியிலேருந்து கடலில் போய் சேர்றது. இவ்வளவு வகை இருக்குது. ஆனால் மழை டைரெக்டாக சமுத்திரத்தில் பெய்யும்போது அது நேரையே சமுத்திரத்தில் கலந்துடுறது. அப்போ இதில் எந்த விதமான விளம்பரப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை மாதிரி தான் சில சாதகர்கள் என்ன பண்ணுறா, அந்தர்முக திருஷ்டினாலேயே அம்பாளை அதுலேயே மனசை செலுத்தி ஒடுக்கமாகி அம்பாளை வழிபாட்டை நிறைவேற்றிடா. அப்போ அந்த மேலான வழிபாடு எப்படி சாத்தியமாகுது, மனசில் ஒரு பரிபக்குவம் அடைஞ்சால்தான் அவளால் அது சாத்தியமாகும். சத்துவ குணத்தில் இருக்கிறதுனால அவள் வெளிப்பகட்டு எதையுமே விரும்ப மாட்டாள். அந்தக்கரண சுத்தியிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பா. உள்ள அம்பாளுக்கு மானசீகமாக பூஜை பண்ணிகிட்டே இருப்பா. அதனால் சித்து விருத்தி என்ன பண்ணுறா, அப்படியே மனசெல்லாம் ஒடுக்கிண்டு உள்முகமாகவே பூஜை பண்ணுறது அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்றாக இருக்கிறது. இது தான் இந்த நாம என்ன சொல்கிறது, ரகோயாக கிரமாராத்யா. அந்த ரகோயாகங்கிற முறைப்படி வழிபாடு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைபவள், அதன் வாயிலாக போற்றப்படுபவள். அடுத்த நாம ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. இதுவும் சொன்ன என்ன வேணா 382வது நாம. ரகசியமான தர்ப்பணம்.
அந்த தர்ப்பணத்தினால மகிழ்விக்கப்படுகின்றாள் அம்பாள் வந்துட்டு. என்ன தர்ப்பணம் அப்படின்னா, ஒரு அம்பாளை வந்து நம்ம வழிபடும் போது அது வந்து எந்த எந்த சாதனம் மூலமாக அதை திருப்திப்படுத்துகிறானோ அதுக்கு பெயர் தான் தர்ப்பணம். நம்ம பித்திருக்கடனுக்கு பண்ணுறோம், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அது அவளை திருப்திப்படுத்தும். அதை வச்சு அவளை திருப்திப்படுத்தி நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம். அப்போது எந்த சாதனத்தினால அவள் வந்து திருப்திப்படுவாளோ அதை கொண்டு அந்த அந்த கிரியைக்கு தர்ப்பணம்னு பெயர். அதை கொண்டு அதை செய்யும்போது அதற்கு வந்து தர்ப்பணம் அப்படின்னு பெயராது. எல்லாத்துலேயும் இந்த கிரியைகள் எல்லாத்துலேயும் சால சிறந்து என்னதுன்னா, மனசுங்கிற தத்துவத்தை அம்பாள் கிட்டக்கு ஒப்படைச்சிடணும். நாம் அந்த சிந்தனை ஃபுல்லாக அம்பாள்கிட்டக்கே நிலை நிறுத்தி அதை அம்பாள்கிட்டக்க கொண்டு போய் செலுத்திடணும். அப்போ வேறு எதை துறந்தாலும் தன் மனதைங்கிறது அவன் துறக்கவே முடியாது. துறவரம் பூண்டா கூட மனசு அவனோடையே தான் இருக்கும். அப்போது தன்னுடைய வழிபடுற தெய்வம் பராசக்தி என்ன பண்ணுறா, ஞான அக்னியாக கருதி அந்த அக்னியில் தன்னோட மனதை வந்து ஆகூதியாக படைக்கிறாளாம். அப்போது அதுக்கு நிகரான வழிபாடு ஒன்றுமே இல்லைங்கிறா. யோசிச்சு பாருங்க, மனசை வந்து ஆகூதி பண்ணியாச்சுன்னா அம்பாளுக்கு பிடிச்சதா? அம்பாள் அதை தான் கேட்குறா. அவளுக்கு பிடித்தது என்ன? ஒருநிலைப்பட்ட மனதோடு அவளை தியானம் பண்ணணும். அப்போ அந்த மனசை வந்து அவளுக்கு வந்து அந்த அக்னி அதில் வந்து ஆகூதியாக கொடுத்துட்டோம்னா அவளுக்கு அதில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவள். அதை விட சிறந்த வழிபாடே இல்லைங்கிறா. அது எப்படி மற்றவாளுக்கு தெரியுமா? நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணுறோங்கிறது தெரியாது. அப்போ இது ரகசியமாகவே நிறைவேற்றப்படுகின்றது. அதனால யாரும் அறியாமல் உள்ள ஏகாந்தமாக அது தனக்குள்ளேயே இருக்கின்றது. மற்ற எந்த விக்னங்கள் வந்தாலும் அதை என்ன பண்ணிடலாம், மனசெல்லாம் ஒடுக்கி இது பண்ணும்போது அந்த வைராக்கியத்து மூலமாக அதை எல்லாம் சரி பண்ணிடலாம், அதெல்லாம் தடுத்து விடலாமா. அகத்தில் வந்து அற்புதமான சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு அந்த ஏகாந்தத்தில் மனசு உவந்து தன்னையே தன் வழிபடுத்தி தான் வணங்குற தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்வதனால அவனுக்கு அக மகிழ்வு ஏற்படுகிறது. பூசலார் என்ன பண்ணினார்? மனசுக்குள்ளேயே கோவில் கட்டினார், அதுலேயே இது பண்ணி அவரை பிரதிஷ்டை பண்ணினார், அவருக்கு கும்பாபிஷேகம் மனசுக்குள்ளேயே எல்லாமே நடத்துகிறார். ஒரு ராஜா கோவில் கட்டினதுக்கு கூட இறைவன் போகவில்லை. பூசலார் வந்து மனசுக்குள்ளேயே கோவில் கட்டி அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வழிபாடு நடத்தினதுனால பகவான் வந்து அந்த இடத்துல தான் வந்து வந்தாராம் சந்தோஷமா. அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? ஒரு ஆத்ம சாதகன், ஒரு பரம பக்தன் என்ன பண்ணணும்னா, மனசுக்குள்ளேயே வழிபாடை எல்லாம் அம்பாளுக்கு அதை சாத்துறதா இது சாத்துறதா எல்லாத்தையும் மனசால மானசீக பூஜான்னு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல எல்லாம் ஒரு மனசாலேயே அம்பாளுக்கு அதை பண்றதா, அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி நேவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு ஆபரணங்கள் அனுபவிச்சு எல்லாம் மகிழறது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது நம்மளுக்கு மனசாலேயே பூஜை பண்ணும்போது. அதுக்கு எதையும் தேடி போக வேண்டாம். என்ன பண்ணணும்? மனசை மட்டும் சுத்தமாக வச்சுட்டு ஏகாந்தமாக சிந்தனை, அந்த சிந்தனையோடு உட்காந்து செய்யணும். இந்த செய்கை வந்து அம்பாள் வந்து ஒப்பற்ற, அதற்கு மேலான ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒப்பற்ற தர்ப்பணமாக அம்பாள் ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகின்றாள். அதனால ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. அடுத்த நாம 383வது நாம பார்க்க போறோம். அது வந்து 84வது ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது. சத்ய பிரசாதினி விஸ்வ சாட்சினி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்தா ஷாட்குண்ய பரிபூரிதா. 383வது நாம சத்ய பிரசாதினி. 5 நாமாக்கள் இருக்கின்றது. இதுல சத்ய பிரசாதினி, முறையா வழிபாடு செய்யறவளுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவளா அம்பாள். அகத்துல நாம சொன்னோம், இப்பதான் அகத்திலேயே கோவில் கட்டி அதுலேயே முறையா எல்லா பூஜையும் பண்ணிட்டு வந்து அதுதான் வந்து ரகோ யாகம் ரகஸ்தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு ஞான மார்க்கத்துக்குரிய அது வழிபாடு. நம்மளுக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம். இப்போ கர்மங்கள் எல்லாம் எங்கே முற்று பெறுகின்றது? ஞானத்தில் தான் முற்று பெறுகின்றது எல்லா கர்மங்களுமே.
இது வேதாந்த கோட்பாடு. இதை அனுசரித்து தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. இப்போ அஞ்ஞான இருள் அகன்று போச்சுன்னா என்ன வரும்? ஞானம் கிடைக்கும். அப்போ அம்பாளோட அனுக்கிரகம் கிடைச்சிடும் உடனே. அப்போ இது ரெண்டும் ஒன்று போல நிகழ்கின்றது. அஞ்ஞானம் போகிறதும் என்னது, அம்பாளோட அனுக்கிரகம் வாய்க்கிறதும் ஞானம் வந்துருச்சுன்னா ஒரே சமயத்தில் நிகழக்கூடியது. கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சேர்ற இடத்துக்கு பேர் என்னது? திரிவேணி. அப்போது சரஸ்வதி நதி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறதா? இல்லை. புறத்தில் பார்க்கும்போது யமுனையும் கங்கையும் காட்சி தர மாதிரி சரஸ்வதின்னு ஒரு நதி ஓடுறது இல்லை. ஆனால் இந்த அக அமைப்பில் அஞ்ஞான இருள் வந்து அதனால் மாயமாக மறைந்து போயின்றதான். அப்போ கங்கையும் யமுனையும் வந்து ஞானத்துக்கும் பக்திக்கும் சிறந்த சின்னமாக இருக்கின்றது. இந்த சரஸ்வதி நதிங்கிறது இந்த அஞ்ஞானம் போகிற மாதிரி போயிடுறதான். அப்போற்பட்ட பக்குவத்தை அடைந்த அந்த ஆத்ம சாதகன் அவன் செய்கிற அந்த ஞான வேள்வி, அம்பிகையோட அனுகிரகம் ரெண்டும் சேர்ந்து அவனை சுலபமாக அம்பாளோடு ஐக்கியப்படுத்தி வருகிறது. அம்பிகையோட அனுகிரகம் அவனுக்கு மிக எளிதில் கிடைக்கின்றது. அந்த கருணையின் பாங்கு, ஞானத்தின் மேன்மை, இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவனுக்கு கிடைக்கின்றது. அதாவது தாயுடன் சேய் வந்து ஒன்று சேர்ந்திருப்பதில் சிரமமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நாமாவோட உட்பொருளாக விளங்குகிறது. அதனால் தாய் கூட சேர்ந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. அப்போ அந்த ஆத்ம சாதகன் முறையாக வழிபாடு பண்ணும்போது அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல அம்பாளுக்கு அவ்வளோ இஷ்டமாக செய்வா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாம விஸ்வசாட்சினி. விஸ்வம் உலகம். அப்போது அகில அண்டங்களின் எல்லா நடைமுறைகள், நடக்கிற செயல்கள் எல்லாற்றுக்கும் அவள் தான் சாட்சி. அவள் எல்லா இதுலேயும் ஒரு கண்ணு. அவளுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. யாரும் பார்க்கலைன்னு நினைத்துக்கொண்டு எந்த காரியமும் செய்ய முடியாது. அம்பாள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவள் அவள். இப்போ நாம் இதில் என்ன தெரியறதுன்னா, என்ன ரெண்டும் இணையற இதாக இருக்குது இந்த நாமாவில். பிரம்மவாதம், மாயாவாதம்னு சொல்லுவாள். இப்போ பரபிரம்மம் வேறு, பராசக்தி வேறுன்னு கிடையாது. இந்த பிரபஞ்சங்கிற மாயா காரியங்கள், நாம எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் மாயையில் தான் உழண்டுருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சம் என்கிற மாயா காரியங்களுக்கு பரபிரமமாக இருக்கக்கூடிய பராசக்தி சாட்சியாக இருக்கின்றாள். அப்போ அவளிடத்துலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே தோன்றுறது. அவளிடமிருந்து தோன்றி அவளிலே நிலை பெற்றிருந்து பின்னால் அவள்கிட்டக்கே அது ஒடுங்க போகிறது. அது வந்து மாயாசக்தி. அப்போது பராசக்தியின் இடத்துல மாயாசக்தியும் இருக்கு. அதனால அம்பாளுக்கு ஏதாவது இழுக்கு, அவளுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அந்த மாயை அவளை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவளுக்கு எந்த வித குறைபாடுமே இல்லை. அவள் நிறை பொருளாக எப்பொழுதும் தன்னில் தானாக விளங்குகின்றாள். அவள் அருளால் தான் இந்த அண்ட கோடி ஜீவ கோடிகளும் உருவெடுத்து வருது. அப்போது இது என்ன சொல்லலாம்னா, காணல் எல்லாருக்குமே தெரியும். காணல்னு பார்ப்போம், நீர் மாதிரி தோற்றமளிக்கும், அந்த இடத்துல இருக்காமல் இருக்கும் இல்லையா? அதனால காணல் வந்து எந்த விதமான விகாரமும் தான் அடையாது. ஆனால் தன் மீது என்ன பண்ணோம், காணல் நீரை தோற்றுவித்து கொள்கிறது. அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அது தண்ணி மாதிரி தெரியும், இந்த அலை அடித்து போகிற மாதிரி. துரியோதனன் கூட அந்த மாதிரி ஒரு இதில் தான் போய் மயங்கி இது பண்ணி விழுந்தான். தண்ணி இருக்கிற இடத்துல காலை வச்சு விழுந்துட்டான். தண்ணி இல்லாத இடத்துல காலை வச்சு, தண்ணி இல்லைன்னொன்னே தண்ணி இருக்கிற இடத்துலையும் இது மாயைன்னு நினச்சிட்டு காலை வச்சிடுறான். அப்போது அந்த காணல் நீர் வந்து தன்னாலேயே தோற்றுவித்து கொள்கிறது. அது இது வழியாக என்ன தெரிகிறதுனா, இந்த சாட்சியாக இருக்கின்ற இந்த அம்பாள் என்ன பண்ணுறா, அதனோட காட்சிக்கு வந்து அமைகின்ற மாய பிரபஞ்சத்துக்கு அவளுக்கும் உள்ள தொடர்பு இதன் மூலமாக தெரிகிறது. அவள் எங்கே வியாபித்திருக்கக்கூடியவள். அதனால விஸ்வம், அது விஸ்வம், இந்த உலகம் முழுவதும் அதான் மாய பிரபஞ்சம். இந்த உலகமே மாய பிரபஞ்சம். இதுக்கு தோற்றம் இருப்பு உண்டு, தோன்றின்னு இருக்கு, அது இருக்குது. இப்போ நாம் அதில் தான் வசிச்சுட்டு இருக்கோம், அதனால் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பிரளய காலம் வரும்போது அதுக்கு ஒடுக்கம் அழியவும் செய்யும். அப்போது அது ஒடுக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. இது எங்கே மறைந்து போகிறது, ஏதோ மறைஞ்சு போயிடுறது. அது
அப்போ அந்த விஸ்வத்தினுடைய அந்த நிகழ்ச்சி எல்லாவற்றிற்கும் சாட்சியாக யார் இருக்கா? அம்பாள் இருக்கா. ஆனா அவளுக்கு எந்தவித மாறுதலும் இல்லை. அவளுடைய சன்னிதான விசேஷம்தான் விஸ்வத்தோட தோற்றம், இருப்பு மற்றும் ஒடுக்கம் இவற்றிற்கு காரணமாக அமைகின்றது. அதனால அவள் விஸ்வ சாட்சினி. அடுத்தது சாட்சி வர்ஜிதா. சாட்சி வர்ஜிதா அப்படின்னு சொன்னோம்னா தனக்கு எந்த ஒரு சாட்சியுமே அவளுக்கு கிடையாது. இப்பதான் பார்த்தோம், அவளுக்கு யாருமே கிடையாது. அவள் எல்லாரையும் கண்காணிக்கக்கூடியவள். அப்போ இந்த அண்ட கோடிகள் ஜீவ கோடிகளையும் அது எப்படி வர்றது போகிறது எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துட்டே இருக்கா. அது தவிர்த்து வேற யாராவது கண்காணிக்கிறாளா அப்படின்னா ஒத்துரும் இல்லை. அப்போ நம்மளை கண்காணிக்கிற அந்த அன்னை பராசக்தி யாராவது கண்காணிக்கிறாளா? இல்லை. அவள் அகண்ட வஸ்து, விசாலாட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவள் அகண்ட வஸ்துவாக இருக்கிறதுனால கால தேச வர்த்தமானத்துலலாம் கட்டுப்படாதவள் அவள். அவளுடைய கண் பார்வை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அதனால அவளோடு இதுக்கு மாறாக எந்த ஒரு பொருளுமே வர முடியாது. அவள் பின்னப்படாதவளாகவும் பூரணியாகவும் விளங்குகின்றாள். அப்போ அன்னை பராசக்தி இரண்டாவது பொருளை படைக்காம இருக்கின்ற அத்வைத வஸ்துவா, ஏக வஸ்துவா இருக்கா அம்பாள் தான். அவளுக்கு புறம்பாக வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லாததுனால அவளை கண்காணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதை அவள் தான் இருப்பதை தானே அறிந்து கொள்ளக்கூடியவள் அம்பாள். தன்னிடத்திலேருந்தே தோன்றி விஸ்வம் அனைத்தையும் அவள் அறிகின்றாள். அதனால அவளோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டுத்தான் அனைத்தும் நடக்கின்றன, இருக்கின்றன. அவளுடைய மகிமைக்கு அவளே சாட்சி. அவளுக்கு மாறாக வேறு எந்த பொருளுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நாமாவோட உட்பொருளாக இருக்கு. அதனால சாட்சி வர்ஜிதா, அவளுக்கு வேற ஒரு சாட்சி கிடையாது. அவள் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியவள். எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அவள் இருக்கிறாள். அவளுக்கு யாருமே சாட்சி கிடையாது. ஷடங்க தேவதா யுக்தா, 6 அங்க தேவதைகள் யாரெல்லாம் இருக்கா பார்க்கலாம். ஹிருதய தேவி, ஷடங்க தேவதா யுக்தா அப்படின்னு சொன்னா 6 அங்க தேவதைகளால பூஜிக்கப்படக்கூடியவள் அவள். அது யாரெல்லாம்? ஹிருதயம் ஹிருதய தேவி, தலை சிரோதேவி, முடி தலைமுடி ஷீகாதேவி, கண் நேத்ரதேவி, கவச்சம் கவச்சதேவி, ஹஸ்தம் அஸ்திரதேவி. இந்த 6 பேர் தான் அந்த ஷடங்க தேவதைகள். இந்த அங்கங்களோடு கூடியிருக்கின்ற இந்த மூர்த்தி நிறை வடிவம் எடுக்கின்றதாம். சிவனுக்கு 6 அங்கங்கள். சிவன் வேறு சக்தி வேறு இல்லை. சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்த இது இதுல சௌந்தர்யலகரியில் ஆதிபராசக்தி ஆதிசங்கரர் எடுப்பார், சிவசக்தியா யுக்தோன்னு. அதனால சிவனுக்கு என்னெல்லாம் அங்கங்கள் இருக்கோ அது அம்பிகைகளுக்கும் அது உரிவையா நம்ம எடுத்துக்கலாம். சிவபெருமான் சர்வஜர். அவருக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஓதாது உணர்ந்தவர், நிறை ஞான வடிவினர், அனைத்தையும் அறிந்தவர். அதுதான் அவருடைய முதல் அங்கம். அவர் எப்பவும் குறையில்லா நிலையில இருக்கிறதுனால அவர் திருப்தியோடு இருக்கார். இது அவருடைய 2வது அங்கம். அவர் எப்பொழுதும் இருப்பதை தாமே அறிந்து கொள்கிறார். தான் இருப்பதை தானே அறிந்து கொள்வதனால அனாதி பேதம் அவர். அப்போ இது என்ன சொல்லலாம்னா, ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டில் என்ன பண்றோம், நாம வசிக்கிறோம். அப்போ என்ன பண்றது, வீடு நான் இருக்கேன்னு என்னைக்காவது அது உணர்ந்திருக்கா? அதுக்கு அது உணர்வே கிடையாது. ஆனா அந்த வீட்டில் நான் குடியிருக்கேன்னா என்ன சொல்லுவோம், நான் இந்த வீட்டில் குடியிருக்கேன், நமக்கு இந்த வீடு என்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு இல்லை. அப்போ அதே மாதிரி தான் சிவனார் அண்டம் முழுதும் நிறைந்திருக்கின்றார் அவர். ஆனால் அவருக்கு எந்தவித அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்ச்சியே கிடையாது. அப்போ அது எப்பொழுதும் நிலையுற்று இருக்கக்கூடியது. ஸ்வதந்திரம் அப்படிங்கிறது அவருடைய 4வது அங்கம். பிறருக்கு கட்டுப்பட்டு பிறரோட ஆட்சிக்கு அடிபட்டு இருப்பதுங்கிறது பரதந்திரம். தன்னோட ஆட்சியிலேயே தங்கு தடையின்றி எப்படி இருக்காராம், தானே அங்க விளங்குகிறார். அது ஸ்வதந்திரம். அப்போ 5வது அங்க தேவதை என்ன சொல்லலாம்,
குறைவில்லாத சக்தி, அலுப்த் சக்தி அப்படின்னு சொல்லுவா. அதாவது குறைவில்லாத சக்தி. அவர் படைத்து உள்ள சக்திக்கு ஏதாவது தேய்வு இருக்கா? இல்லை. அது அனந்தமா இருக்கு. அனந்தமா இருக்கிறது தான் வந்து 6வது அங்க தேவதை. அப்போ அகண்டத்துக்கு எல்லை போட்டி போட முடியுமா? இல்லை. அகண்டமா பறந்து விரிந்து இருக்கும்போது எல்லைங்கிறது அது எங்க இருக்கு? அகண்டமா இருக்கும்போது எங்க இருக்குன்னே தெரியாது. அது அளப்பறது எங்க இருக்குன்னு தெரிய முடியாது. அப்போ இப்பேற்பட்ட மகிமைகள் எல்லாம் சிவனுக்கு உரியவை இருக்கிறதுனால, இது அம்பாளுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடியதுனால, இவை யாவும் அம்பிகைக்கும் உரியவைகளாக இருக்கின்றது. ஷடங்க தேவதா யுக்தா. அடுத்த நாம ஷாட்குண்ய பரிபூரிதா, 387வது நாள்மா. ஷாட்குண்யம் 6 வித குணங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 6 வித குணங்கள்: ஞானம், வைராக்கியம், செல்வம், ஸ்ரீ அதான் கீர்த்தி, வீரியம், ஐஸ்வர்யம். இந்த 6 குணங்கள் ஈஸ்வரனிடத்துல இருக்கு. அதே இது ஈஸ்வரி இடத்துல இருக்கு. அப்போ அது பகவான், இது பகவதி. அப்போ ஞானத்தோட பிறப்பிடம் யாரு? அம்பாளா இருக்கா. அக்னியிலிருந்து எப்படி உஷ்ணத்தை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி அம்பிகையிட்டேருந்து ஞானத்தை பிரிக்க முடியாது. வைராக்கியம் அப்படின்னு சொன்னா பற்றற்று இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்தவள் அம்பாள். என்ன சொல்லலாம்? சிலந்தி பூச்சி தன்னிடத்திலிருந்தே நூலை உண்டு பண்ணி அதை வலையா அமைக்கிறது. அதன் மீது அமர்ந்திருப்பதற்கிடையில அதற்கு மேல அதுக்கு வந்து பற்றே வைக்காது. பற்று வைக்காம சிலந்தி பூச்சி இருக்கும். அப்போ தான் தோற்றுவித்த இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவளுக்கு உரியதா இருந்தால் கூட அதில் ஏதும் பற்று வைக்காது. அவற்றின் நடைமுறையை மட்டுமே அன்னை வந்து காத்து வருகின்றாள், பரிபாலித்து வருகின்றாள். ஸ்ரீ அப்படின்னா அழகு, செல்வம். இந்த பிரபஞ்சமா அம்பாள் தானே இருக்கா. இந்த பிரபஞ்சத்தோட எந்த பகுதி எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் அதனிடத்துல எப்படி இருக்கு? அழகு இருக்கு. தூய மனநிலையில இருந்து கொண்டு அழகை ரசிக்கும் போது அழகுக்கு இருப்பிடமாகிய அந்த அன்னையின் வழிபாடும் புலப்படும். ஏதேனும் ஒரு விதத்தில் செல்வமாக இருக்கும்னா அந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் முறையா பயன்படுத்துறது அம்பாளுடைய உபாசனையா எடுத்துக்கலாம். இப்போ கீர்த்தி அல்லது புகழ் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அம்பாளுக்கு உரியது. பூமியின் மேல பொருள் சேர் புகழுக்கு அப்படிப்பட்ட உரியவளா இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. இப்போ மக்களை புகழ்வது வந்து வீணானது. அது வந்துட்டு உலகில எந்த பொருளை பாராட்டினாலும் அது அம்பாளுக்குத்தான் உரியதா மாறுறதா. இப்போ பராசக்தியை புகழ்வதற்கு ஏற்ப நமக்கு மனசு வந்து என்னதாருதுன்னா மனசுல பக்குவம் அடைகிறது மனசு. அம்பாளோட ஸ்தூல சாநித்தியத்தின் சிறப்பு வந்து புகழ்ச்சிக்கு உரியது. நமக்கு தெரியும் அம்பாள்ல நாம ஒரு உருவம் படைச்சு வச்சுட்டு இருக்கோம். அது வந்து புகழ்ச்சி. நாம அவளை போற்றுறோம் இல்லையா? அதான் அது புகழ்ச்சிங்கிறது. அப்ப பராக்கிரமம் வாய்ந்த செயல் வீரியம். பராக்கிரமத்தையும் முறையோட பயன்படுத்தணும். முறை தவறி கையாளும் போது அசுரன் வந்து என்ன பண்றான்? அதை முறை தவறி கையாளும் போது அம்பாளை வந்து அதை அழித்து தள்ளுறா. அம்பிகையோட பராக்கிரமம் அது. அதற்கு மேல நலன்களை எல்லாம் இனிது கொடுக்கக்கூடியதும் அவளுடைய செயல். அண்ட கோடிகள் எல்லாற்றையும் ஒன்று விடாம ஒழுங்காக இயக்குவதில் வந்து அவளுடைய வீரியம் வெளிப்படுகின்றது. எப்பொழுதும் கவர்ச்சிகரமாக உள்ள வீரியத்தை கருத்தில் வாங்குவது அம்பாளுடைய வழிபாடு. ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை. அகில அண்டங்கள்லயும் அம்பாள் வந்து அரசாட்சி பண்ணிட்டு வர்றா. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகி ஸ்ரீம சிம்ஹாசனீஸ்வரி அப்படின்னு சொல்றோம். அப்ப அம்பாளோட அரசாட்சி தான் இனிமையா நடந்துட்டு வருது இந்த உலகம் ஃபுல்லாவே. அப்ப அந்த ஒழுங்கோடு அவள் அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஒழுங்கு குறையும் போது அவள் அதை திருத்தி அமைக்கிறா. இந்த ஒழுங்குலேருந்து நம்ம விலகும் போது அதை திருத்தி அமைக்கக்கூடிய வந்து அவள்கிட்ட தான் இருக்கு. அது வந்துட்டு அவளோட ஆட்சியில இருக்கு. அது வந்து அவளை ஒழுங்கா நம்மளை மாற்றி அமைக்கிறா. இப்போ ஒழுங்கா நம்ம நடந்து கொண்டோம்னா அவன் வந்து அம்பிகையோட ஆட்சிக்கு மிக சிறந்த குடிமக்களா விளங்குகின்றாளாம். ஒழுங்கு தவறி நடக்கும்போது தான் அன்னை எல்லா துன்பங்களையும் கொடுக்குறா. அப்போ ஒழுக்கத்தோட நடந்து கொள்றவ அம்பாளோட இனிமைக்கு பாத்திரமானவளா மாறுறா. ஒழுங்குப்பாடு அப்படின்னு இருக்கும்போது அது அப்படி அதுக்குள்ள நடக்கணும். அதுதான் வந்து அம்பாள் வந்து அதை பண்றான்னு பார்த்தோம். அம்பாளோட ஆட்சி முறை வந்து
அதுலேருந்து யாருமே மீற முடியாது. அவள் அப்பேற்பட்டவள். செங்கோல் வளையாள் அப்படின்னு பேரு. நெறி பிறழாத ஆட்சி, அதுதான் அம்பாளோட ஆட்சியோட பாங்கு. அதனால அவள் ஐஸ்வர்யம் படைத்தவள், ஆளுமை நிறைந்தவள். இப்படி இந்த 6 குணங்களும் அம்பிகையிட்ட நிறைஞ்சி நிலையில இருப்பதனால அவள் ஷாட்புண்ணிய பரிபூரிதா இந்த நாமாவால் அழைக்கப்படுறா. அடுத்தது 85வது ஸ்லோகம். நித்ய கிளின்னா நிருபமா நிர்வாண சுகதாயினி நித்யா ஷோடசிகா ரூபா ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி. 388வது நாமா. நித்திய கிளின்னா. நித்திய கிளின்னா எப்போதும் இரக்கத்தோடு இருப்பவள், இரக்கம் மிகுந்தவள் அவள். கிளின்னா அப்படின்னு சொன்னோம்னா நனைந்திருப்பது அப்படின்னு பெயர், பொருள். அப்படி நனைந்திருப்பதுன்னா என்னதுன்னா அவளோட கருணை கடாட்ச பார்வையினால நம்மள அந்த கருணை மழையில அவள் நினைச்சுடுறா நம்மள. அதனால கிளின்னா அப்படின்னா நனைந்திருக்கிறது அப்படிங்கிற பொருள். கல் நெஞ்சம் படைத்தவன் என்ன சொல்றோம்? ஈரமில்லா நெஞ்சம் படைத்தவன் நம்ம சொல்றோம். அதே இது இரக்கமும் தயையும் கருணையும் இருக்கிறவன்ட்ட இலகிய நெஞ்சம் படைத்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அன்னை பராசக்தி எப்படி இருக்காளா? எப்பொழுதும் ஈரம் நிறைந்த நெஞ்சை உடையவளாக இருக்கின்றாளாம். அவளுடைய செங்கோல் ஆட்சி முறை பிறழாது நடக்கிறது அப்படிங்கிற அந்த கருணைக்கு அவள் இருப்பிடமா இருக்கா. தாய் உள்ளம் படைத்தவள், அவள் தயைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவள். இரக்கத்தினாலேயே உயிர்களை கண்டிக்கவும் திருத்தி அமைக்கவும் செய்கின்றாள் அவள். உயிர்களை உயர்விப்பதில் அவள் எப்பொழுது கண்ணும் கருத்துமாய் இருக்கிறதுனால அவள் நித்திய கிளின்னா என்ற நாமத்தை உடையவளாக இருக்கின்றாள். நிருபமா தனக்கு நிகர் யாருமே இல்லாதவள். பராசக்தியும் பரபிரமமும் ஒன்று அப்படின்னு ராமகிருஷ்ணர் ஒரு ஓமானத்து மூலமா சொல்லியிருக்கார். இப்போ செயலில்லாம ஒரு பாம்பு சுருண்டு படுத்துட்டு இருந்ததுன்னா அந்த சுருண்டு படுத்திருக்கிற பாம்புக்கு நிகர் பரபிரமம். ஆனால் வளைஞ்சு இடம் மாறிண்டே போயிட்டு இருக்குன்னா அதுக்கு இதுக்கு உபமான யாரை சொல்லலாம்னா பராசக்தி. அப்போ ஒரே பாம்பு எப்படி இருக்கான்? கிரியா சொரூபமா இருக்கு, நிஷ்கிரியா சொரூபமாகவும் இருக்கு. அதுபோல செயலற்ற நிலையில பிரம்மம், பஞ்சகிருத்தியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது சக்தி அப்படின்னு அந்த பெயர் கிடைக்கிறது அவளுக்கு. அப்போது கடல் எப்போ ஒரு சமயத்தில் அலை அடிச்சுட்டே இருக்குது, இன்னொரு சமயத்தில் அசைவற்று இருக்குது. அதனோட அடிப்பாகத்தில் சலனம் இல்லை, மேல் பாகத்தில் தான் அலைகள் அடிக்கிறது சலனத்தோடு இருக்குது. மேல் பரப்பில் அலை எடுத்து உருண்டோடுறது. அப்போ பரவஸ்து அத்தகைய பொருள் உள்ளது. செயலற்ற நிலையில் அதற்கு அந்நியமாக ஒரு பொருளுமே இல்லை. அதற்கு உண்மானவோ அதுக்கு மிக்கதாகவோ வேறு ஒரு பொருளும் கிடையாது. எல்லா விதமான கிருத்தியங்களில் ஈடுபட்டிருப்பதும் அதே பொருள் தான். அப்போ அம்பாளுக்கு அந்நியமாக ஒரு வஸ்து இருக்கும்னு நினச்சோம்னா அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்லை ஒப்பிட்டு பார்க்க முடியும், ஆனால் அதுக்கு வேறு வஸ்துவே இல்லையே. அப்போ எப்படி சீர்தூக்கி பார்க்க முடியும்? இது உயர்ந்ததா அது தாழ்ந்ததா என்ன? அதனால் சீர்தூக்கி பார்ப்பதற்கு சக்திக்கு அந்நியமாக வேறு ஒரு பொருளுமே இல்லாததுனால அவள் நிகரற்றவள், நிர்உபமா, அவளுக்கு நிகர் யாருமே இல்லாதவள் எனும் பெயர் பெற்றுள்ளாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.